அக்யூஸ் எங்க கஸ்டடியில் இருக்கும்போது உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க அட்வொகேட் இருந்தாலும் சரி, யாரா சட்டத்துக்கு உட்பட்ட எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியும். பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. மேயர் அவங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு அட்வொகேட்டுக்கு என்ன ரோல் இருக்கோ எங்க இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு. மேயர் அவங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் நாங்க அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்ட கடமைகளுக்கும் நீங்க எங்க சட்டத்தொழில் வந்து எங்களுக்கு எங்க கஸ்டடியில் இருக்கும்போது உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க அட்வொகேட் இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க எம்எல்ஏ இருந்தாலும் ஆஸ்பத்திரி உங்க இதுலயும் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை ஆச்சு. ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் ஹியூமன் ரைட். சார் நான் கிரியேட் பண்றேன். நாங்க சட்ட கடமையை செய்ய வந்திருக்கோம். நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. நீங்க கிரியேட் பண்றீங்க. கொஞ்சம் சார் அங்க ஓகே நாங்க 3 பேரும் பார்ப்போம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிட்ட மெடிக்கல் நாங்க பார்த்துட்டு நின்னுறோம். சார் அது நீங்க பண்ணுங்க. உங்க சைடு நீங்க டீன்ட்டு வந்து அட்வொகேட் நீங்க விட மாட்டோம். நீங்க சார் இது வந்து அக்யூஸ் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீங்க பப்ளிக் உங்களுக்கு அட்வொகேட்டுக்கு என்ன ரோல் இருக்கோ எங்க இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. அரெஸ்ட் பண்ண உடனே 10 பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். as a council எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். நீங்க எங்க கொஸ்டின் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நீங்க எங்க கொஸ்டின் பண்ணுமோ பண்ணுங்க. நான் தான் தப்பிடாத போறேன். இல்ல ஆமா யார் அவருடைய கவுன்சில் கேளுங்க. சரி கேளுங்க. அவர் சொன்ன it's been 8 hours. What questions have you asked him? How long does it take you to question him in the defamation case? Don't you know Tamil? Sir, Tamil la கேக்குறேன். எவ்வளவு நேரம் ஆகும் defamation case? சரி எவ்வளவு நேரம் ஆகும்? ஒருத்தர கைது பண்ணும்போது 10 கட்டளை இருக்குல்ல. சுப்ரீம் கோர்ட் 10 கட்டளை இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. நீங்க என்னென்ன இருக்கு என்னென்ன லீகல் ஃபாரம் இருக்கோ நீங்க கொஸ்டின் பண்ணுங்க. லீகல் ஃபாரம் பப்ளிக் பிளேஸ்ல எங்க கொஸ்டின் பண்ணுங்க. அதாங்க ஃபார்மாலிட்டி. நான் அவ்வளவு நேரம் உள்ள போன்னு கேக்குறேன். என்ன ஃபார்மாலிட்டிஸ் நாங்க அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். அன்போடு